தகாது தமையஸு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸலஹும் ஹஸனத்துஹா அலம் யாத்திக்கும் நதீர். அந்த மலக்குகள் நரகத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்டார்களாம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வரவில்லையா, உங்களுக்கு உபதேசங்கள் பண்ணவில்லையா அப்படின்னு யார் கேட்பா? மலக்குகள் கேட்கிறார்கள். அப்ப இங்க வந்திருக்கிற நமக்கு இது போன்ற செய்திகள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது. குர்ஆனிய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அது சரியா தவறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டு இருந்தும் கூட அவர்கள் சொல்லுவார்களாம், காலூபலா கதுஜா, ஆமாம் எங்களிடத்திலே அவர்கள் வந்தார்கள், வந்து எங்களிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் அதை கேட்டிருந்தால், நாங்கள் அதை செவிமடுத்திருந்தால் இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரிகளே, அப்ப இந்த வசனத்திற்கான விளக்கமாக எழுதும் பொழுது சொல்றாங்க, வருவது கேட்பது அல்லாஹ்வுடைய அருள் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் வருவது கேட்பதை தாண்டி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அந்த செய்தி நடைமுறைப்படுத்துதல் இருக்கிறதே, அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்றாலும் என்ன சொல்லுவீங்க? நரகத்திலிருந்து நாங்கள் அதை கேட்டு இருந்தால், செவிமடுத்து இருந்தால், அதை ஃபாலோ பண்ணி இருந்தா, அதை பின்பற்றி இருந்தா நரகத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே நபிமார்களுடைய பிரச்சாரம் பார்த்தா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். மார்க்க உபதேசங்கள்ல மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுக்கும் கொண்டு போனாங்க. ஆனா எல்லோரும் கேட்டார்கள். இப்ப எப்படி நம்ம உட்கார்ந்து பயான கேட்கிறோமோ அந்த மாதிரி மக்கத்து காபிர்களும் சொல்வதை கேட்டார்கள். கேட்டவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல, அதை ஃபாலோ பண்ணல, அதை பின்பற்றவில்லை. எனவே அவர்கள் நரகத்துக்கு நுழைந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களின் வரலாற்றை பற்றி பேசும்போது சொல்லுகிறார். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க, 40 நிமிஷம் பேசுறாங்க, 1 மணி நேரம் பேசுறாங்க, வந்து கலந்து கொண்டு அதை அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதிலை கடந்து விடலாம் என்பதை தாண்டி சொல்லப்பட்ட செய்திகளை உள்ளத்துக்குள்ள ஆழமாக பதிக்கும் பொழுது, அதை பற்றி சிந்திக்கும் பொழுது, அதை பற்றி குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே திரும்ப திரும்ப அதை நாம் சிந்தனை செய்யும் பொழுதுதான் அதை பின்பற்றுவதற்குரிய இடம் இருக்கிறது. பாருங்க, கூடுதல் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி என்னுடைய இந்த பயானுக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரிகளே, நான் உங்கள் முன்னிலையிலே இன்றைய தினம்